சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர இனவெல்ல குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர இன வெல்ல நிலம் தரம் செய்யும் நீல் விசும்பு அருளும் அருளோடு. ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது காண இருக்கக்கூடியது காங்கரா தேவி மந்திர் என்று அழைக்கப்படும் வஜ்ரேஸ்வரி மாதா மந்திராகும். இது வட இந்திய மாநிலமான இமாச்சல பிரதேசத்தில் உள்ள காங்கரா நகரத்தில் அமைந்திருக்கின்றது. இது 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. சதிதேவியின் 51 பகுதிகளாக விழுந்த இடத்தில் இது இடது மார்பகம் விழுந்த இடமாக இது கருதப்படுகின்றது. மூலக்கோயில் மகாபாரத காலத்தில் பாண்டவர்களால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒரு நாள் பாண்டவர்கள் தங்கள் கனவில் துர்க்கையை கண்டதாகவும் அதில் அவர் நாகர்கோட் கிராமத்தில் இருப்பதாகவும் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள விரும்பினால் அந்த பகுதியில் அவருக்கு ஒரு கோயிலை கட்ட வேண்டும் என்றும் இல்லையெனில் அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டது. அதே அளவில் நாகர்கோட் கிராமத்தில் அவருக்கு ஒரு அற்புதமான கோயிலை பாண்டவர்கள் கட்டினார்கள் என்றும் செவிவழி கதை நினைவு கண்டது. 1905ஆம் ஆண்டில் சக்திவாய்ந்த நிலநடுக்கத்தால் கோயில் எழுந்தது. பின்னர் அரசாங்கத்தால் மீண்டும் இது கட்டப்பட்டது. பிரதான வாயில் நுழைவாயில் நாகர்கனா என்னும் முரசு இல்லம் போல உள்ளது. மேலும் இது பஸ்ஸின் கோட்டை நுழைவாயிலை போலவே கட்டப்பட்டுள்ளது. இக்கோயிலின் கோட்டை போன்ற கல்சுவர் சுமந்துள்ளது. அக்பர் காலத்தில் தயாள் பகத் தனது தலையை தேவிக்காக அர்ப்பணித்தார். அவரின் தியாகத்தை போற்றும் விதமாக இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளை வண்ண பூச்சுடனான சுவர்களால் கோயில் அமைந்துள்ளது. கோயிலின் கோபுரம் ஒடிசா பாணியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய கட்டிடக்கலையை நினைவூட்டும் விதமாக தாழ் விமானம், அரைவட்ட வளைவு கொண்ட விமானம் என வித்தியாசமாக காட்சியளிக்கிறது. கோயிலின் வாயிலில் வெண்கலத்தால் செய்யப்பட்ட 2 சிங்கச் சிலைகள் நிற்கின்றன. முதன்மை கோயிலின் உள்ளே வஜ்ரேஸ்வரி தேவி கல்வடிவில் இருக்கின்றார். இக்கோயிலின் சிறிய பைரவர் கோயிலும் உள்ளது. முதன்மை கோயிலின் வாசல் தயான் பகத் என்பவர் சிலை உள்ளது. வாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயிலை தாங்களும் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिता अम्बिके भुवनेश्वरी आगमवेद कलामय रूपिणी अखिल चराचर जननी नारायणी नाग गंगण नटराज मनोगरी ज्ञान विद्येश्वरी राजराजेश्वरी श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिता அம்பிகே பலவிதமாய் உன்னை ஆடவும் பாடவும் பலவிதமாய் உன்னை ஆடவும் பாடவும் பாடிக்கொண்டாடுமல்பர் பதமலர் சூடவும் உலகம் முழுதுயன அகமுற காணவும் ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய் நிழலென தொடர்ந்த முன்னூல் கொடுமையை நீக்க செய்தாய்
நித்ய கல்யாணி பவானி பக்தேஸ்வரி நித்ய கல்யாணி பவானி பக்தேஸ்வரி துன்பபூடத்திலிட்டு தூயவனாகி வைத்தாய் தொடர்ந்த முன் மாயம் நீக்கி பிறந்த பையனை தந்தாய் அன்பை புகட்டி உந்தல் ஆடலை காண செய்தாய் அடைக்கலம் நீயே அம்மா அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீசக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலித அம்பிகை தேவி. அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. எனது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மற்றவர்களுடன் ஷேர் செய்யவும், எனது பதிவுகள் குறித்து கமெண்ட் செய்யவும். தங்களது ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை சந்திக்கின்றேன். Dear friends, you have been visiting many temples with me through my YouTube channel. Thank you very much for this. I would like to visit more temples in person and record them and share them with you. This requires your support and God's grace. If you like my posts, please like, share with others, and comment on my posts. Thank you very much for your support. I will meet you again with a new vision.